இன்னைக்கு நம்ம நவதானியங்களை கொண்டு வந்து வச்சிருக்கோம். நவதானியம் நான் நிறைய எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டேன். எல்லா நவகிரகங்களுக்கும் அம்மா நிறைய பிரச்சனைமா. நீங்க பாட்டு நீங்க சொல்றீங்க. ஒரு அம்மா நேத்துக்கு எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து பிரச்சனை தாழ முடியலம்மா. அப்படி அப்படி ஒண்ணு போனா ஒண்ணு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னால முடியவே இல்லம்மா. அதனால எனக்கு எண்ணம் இந்த மெழுகுவத்தி இதெல்லாம் ஒண்ணும் எனக்கு புரியப்படல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப இது சிம்பிள் வைத்தியம். ஏன்னா தியானத்துக்கு முதல் படிதான் பக்தி. அதுக்கப்புறம் தான் சிரத்தையோட நம்ம எல்லாமே எடுக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா நவ தானியங்களை இந்த மாதிரி என் வீட்டுல ஒரு கஷ்டம் போனா நோய் வந்துடுதுமா. நோய் போச்சுன்னா அதுக்கப்புறம் எதிரி தொல்லை வந்துடுதுமா. ஏதோ நாத்தனாரால பக்கத்து வீட்டுக்காரால என்னால ஒண்ணும் பண்ண முடியல அம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு இந்த நவதானியம் இது ஒரு பரிகாரம் மாதிரிதான். ஏன்னா 9 கோள்கள் ஆட்சி இல்லாம ஒரு மனிதனோட இது இல்ல. முழுமையா நம்ம ஆன்மாவோட ஆன்ம சக்தியோட போயிட்டோம்னா அந்த சக்தியோட கதை வேற. இப்ப நம்ம இப்படியும் அப்படியும் குடும்பத்துல இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது வந்த பாசத்துக்கு உடன்பட்டு வாழ்க்கை நடத்துறோம் நம்ம எல்லாருமே. யாரும் அப்படியே உடனே சன்னியாசியா ஓடிட முடியல. ஆனா கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தாலும் நம்ம இதை விட்டு போக முடியல. அப்போ இதுல இருக்கிற அந்த ஒரு தாத்பரியம் என்னன்னா, இதை சமைச்சு சாப்பிடுறது ஒண்ணு. ஆனா இந்த நவதானியம் பாருங்க ஃபுல்லா கலக்கி வச்சிருக்கேன். நான் நிறைய குட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. நீங்க கொஞ்சமா வாங்கி ஒன்ன போல கலந்துகிட்டு இந்த நவதானியத்தை நம்ம என்ன மானசீகமா நினைக்கிறோமோ அதை இப்படி எடுத்துட்டு இந்த மானசீகமா ஒரே ஒரு குவியலை மட்டும் எடுத்துட்டு எந்த தட்டுல கொட்டணுமோ அந்த தட்டுல இந்த மாதிரி என் பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வந்துடுச்சு, தீர்ந்துடுச்சு அப்படின்னு இப்படி கொட்டுங்க. இந்த மாதிரி ஒரு 3 தடவை எந்த தட்டுல நீங்க விளக்கேத்துறீங்களோ அந்த விளக்கேத்துற தட்டுல இந்த மாதிரி கொட்டுறீங்க. இது எல்லாமே தீர்ந்துடுச்சு. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த நவகிரகங்களால பாதிப்பு இருக்கு. நவகிரகங்கள் இல்லாமல் மனிதன் இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் அப்ப இந்த அப்ப இப்படி ஏத்திட்டு மொத்தமா குவியல் ஆக்கிட்டு அந்த ஒரு நீங்க உங்க தட்டுல, இது பெரிய தட்டுல நான் வச்சிருக்கிறேன், நல்லா பாருங்க, பெரிய தட்டு இது. இதுக்கு மேல நல்ல ஒரு அகல் வச்சு ஏத்தி ஒரு வாரம் இந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. ஏத்துறோம். சனிக்கொடி தனக்கொடின்னு வாங்க. சனிக்கிழமை நம்ம ஆரம்பிச்சு ஏத்துறோம் அப்படின்னும் பொழுது அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அந்த அந்த அகல் விளக்கு அந்த நவதானியத்துல ஏத்திட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மூட்டை கட்டி கால்படாத இடத்துல போடணும். பக்கத்துல ஆறு ஓடுது, கடல் இருக்கு, எனக்கு எல்லாம் பக்கம்னா எடுத்துமே விட்டுடலாம். இல்ல கால்படாம கவர்ல கட்டி திருப்பி அதை பிரிச்சு பார்க்க முடியாது ஒரு குப்பையில எடுத்து போட்டுடலாம். வேற வழி கிடையாது இப்பெல்லாம். இல்ல எங்க வீட்டு கோயில் பக்கம் இருக்குமா, அரச மரம் இருக்குன்னா அந்த அரச மரத்தை சுத்தி தெளிச்சுட்டு வந்தாலும் புரியுதுங்களா? அது ஒண்ணு யாரும் கால்படாது, மண்ணுதான் இருக்கு அந்த அரச மரத்தை தொட்டு அப்படின்னா அந்த அரச மரத்தை சுத்தி நீங்க தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா அது செடி கொடியா மாறும். அது ஒரு செழிப்பும் கிடைக்கும் நமக்கு. அதுவும் நன்மை பயக்கும். இது தட்டு. தட்டுகளை சின்ன தட்டா எடுத்துக்கோங்க. நீங்க இதை நம்ம செய்யும்போது நல்லா குவியலாக்கி நல்லா குவியலாக்கி இதுக்கு மேல நம்ம ஒரு அகல் ஏத்துங்க. இந்த நவதானிய அகல் ஏத்தும் பொழுது 9 நவகிரகங்கள்ல இருக்கிற கோள்களின் சஞ்சாரத்தினால உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அது எந்த கோளுன்னுலாம் என்ன எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையும் கலக்கி வச்சுட்டேன். எங்க ஐயா நிறைய 1 2 சொல்ல மாட்டாங்க. எது உனக்கு வசதிப்படுதோ, வீட்டுல இருக்கிறியா, அதே மாதிரி கர்மா நம்மளை விட்டுட்ட கர்மாதான் நம்ம மனித வினை பயனுக்கு இல்லையா? அப்போ 9 நவகிரகங்களோட கோள்கள் சஞ்சாரம் தான் நம்ம வாழ்க்கை. பக்தி இல்லாம நான் ஒரேடியா பரவச நிலைக்கு போயிடுறேன், தியானத்துக்கு போயிடுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்லும் வராது. யாரும் அப்படி சொல்லி தரவும் முடியாது. இது எப்ப வேணா செஞ்சுக்கலாம்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது காலையில நீங்க செய்யலாம். காலையில சூரியன் உதித்த பிறகு ஒரு 6ல இருந்து 7க்குள்ள செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை மட்டும்தான் காலையில மட்டும். இது முன்னே எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு 3 தடவை அந்த பிரச்சனையை சொல்லிட்டு காலையில 6ல இருந்து 7 சனிக்கிழமையில நீங்க ஆரம்பிச்சு வர வெள்ளிக்கிழமையோட முடிச்சுட்டு சனிக்கிழமை புதுசு வைக்கணும். 9 வாட்டி மாத்தி மாத்தி இந்த நவதானியங்களை வச்சுட்டு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரச்சனை
அது வெளியில சொல்ல முடியலம்மா, யார்கிட்டயும் நான் சொல்லி கூட அழ முடியலம்மா அப்படின்னு புழுங்குறவங்க கொள்றவங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு இது ஏதுவான எவ்வளவு பெருசு திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, என்ன இதுக்கும் தாண்டி என்ன சொல்றது, வழக்கு, கோர்ட்டு, எதுவுமே எனக்கு ஏதோ அப்படி ஒரு சஞ்சலத்துல இருக்கேம்மா. எது பண்ணினாலுமே எனக்கு நிம்மதி இல்லைன்னா அதுக்கு முதல் பரிகாரம் இதுதான். இந்த நவதானியத்தை நான் எல்லாம் ஒன்னா கலந்துட்டேன். எடுக்கும் பொழுது மட்டும் நல்லா எப்படி 2 கையிலையும் குவியலா எடுங்க. நல்லா அப்படி எடுக்கும் பொழுது நல்லா இந்த பாருங்க, இப்படி குவியலா எடுத்துட்டு விடும் பொழுது இப்படிதான் விடணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம். அப்ப நமக்கு என்ன ஆகும், அந்த அந்த எல்லாம் தீர்க்கிற மாதிரி. அப்போ உங்களுக்கு அந்த மன கஷ்டம், மனக்குழப்பம், மன சஞ்சலம், வாழ்க்கையில மீள முடியாத ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. கால் படக்கூடாது. வீட்டுல எங்கேயும் செடி கொடி இருக்குன்னு கொட்டிடக்கூடாது. ஏன்னா இதுல இருக்க எள்ளு மலைக்க கூடாது வீட்டுல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதனால எங்க கோயில்ல இருக்கிற அரச மரம்னா புது இடம். அதுல ஏன்னா அளப்பரியாத சக்தி கொற்ற இடம் கோயில் அப்படின்பது. அதனால அது கோயில் புனிதம்னு சொல்லி வச்சிருக்கோம். கோயில், மசூதி, சர்ச் எல்லாம் ஒரு புனிதமான இடம். அதனால அந்த புனிதத்துல நம்ம எடுத்துட்டு போய் அந்த மரத்தை சுத்தி நம்ம கொட்டும் பொழுது நம்ம பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு வழி தேடலாம். அதை விட்டுட்டு நம்ம இல்லையா, எனக்கு அதெல்லாம் போறதுக்கே நேரம் இல்லாம ஒண்ணும் செய்யாத, எடுத்து கவர்ல கொட்டு, இன்னொரு கவரை போடு, பிரிச்சு எது இருந்தாலும் பிரிச்சு கீழே கொட்டிக்காத மாதிரி, கால்படாத மாதிரி நல்லா கவர் பண்ணி குப்பை தொட்டு. யாருக்காலும் படாது. அவன் குப்பைக்காரன், நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடுது, அது எங்கேயோ போய் எப்படியோ போய், அவ்வளவுதான். இந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கர்மால இருந்து வெளியில வந்துடலாம். 9 நவதானியமும் நமக்கு நன்மை பயக்கும். அது மேல ஒரு அகலை ஏத்த, அந்த அகல் என்பது நம் உடலாக, அகல் என்பது நம் உடலாக, அதில் ஊத்தம் எண்ணெய் என்பது நம் மனமாக, அதில் ஏத்தும் அந்த திரி எண்ணம், அப்ப ஏத்த போற ஜோதி உயிராற்றம். அப்ப எல்லாமே ஆன என் உடலை தந்த இந்த நவதானியங்கள், நவதானியம் இல்லாம நம்ம உடல்லாம் பரிணமிக்காது. ஏன்னா பரிணாமம் எடுக்கிறதுக்கு கூட ஒரு சக்தி வேணும். எத்தனை காலங்கள் நம்ம லைன்ல நின்னோம் நமக்கு தெரியாது. இந்த பிறவி எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க பிறவிய வீணடிக்காமயே இருக்கணும். அதே சமயத்துல நாம அத என்ன பண்ணிக்கணும், அந்த கர்மால இருந்தும் நம்ம பத்திரமா வெளியில வரணும். அப்ப கர்மால இருந்து நான் பத்திரமா வரணும் வெளியிலன்னு சொன்னா கொஞ்சம் பாடுபட்டுதான் ஆகணும். சும்மா சும்மா இருக்கிறேன்னா அவனுக்கு எந்த விதமான சுகபோகங்களோ, துக்கங்களோ, துன்பங்களோ, துயரங்களோ வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு எல்லாம் இருக்கு. குழந்தை, குட்டி, கணவன், மனைவி, உற்றார், உறவினர், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், எல்லாரோடும் வாழ்க்கை சேர்ந்து நடத்தும் இல்லையா? அப்படி நடத்துற நாம நமக்கு என்ன வேணும், எல்லாம் வேணும். மற்றவங்களோட இப்படி கையேந்தாமல் நாம கொடுத்ததை திருப்பி வாங்குற சக்தி வேணும். இப்படி கொடுத்துடுறோம், ஐயோ கேக்குறாங்களே, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு திருப்பி கொடுக்கும் பொழுதுக்கு வரமாட்டேங்குது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்ப அந்த 9 நவக்கோள்கள் கிட்ட கேட்கணும், இறைவன் கிட்ட கேட்கணும். அப்ப இறைவன் கிட்ட கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? காலைல 6ல இருந்து 7 விளக்கு ஏத்துறோமோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த நவதானியத்துல நீங்க பண்றீங்கன்னா கண்டிப்பா காலையில 6ல இருந்து 7 1 மணி நேரம் விளக்கு எரியும். அது மேல ஏத்தி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சித்திரி போட்டு ஏத்துனீங்கன்னா அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது 6ல இருந்து 7ங்கிறது படிப்படியாக உன்னுடைய கர்மாவை, எத்தனை பிறவி கர்மாவையும் குறைக்க ஆரம்பிச்சிரும். அப்ப குறைக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கே தெரியும், ஏதோ மனசுல ஒரு லேசான ஒரு எண்ணம், கருணை எல்லாம் நமக்கே வரும். அப்ப சரிடா அப்பா சாமி, நம்ம என்ன பண்ணோம், கண்ணை விழிச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம எப்பவுமே வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. ஏன்னா போராடுறோம். என்னதான் நம்ம தெரிஞ்சிடுச்சு, நம்ம ஒரு
குண்டூசி கூட கொண்டு போல, இந்த உலகத்துல இருந்து நம்ம எந்த குண்டூசியை கொண்டு போலன்னு தெரிஞ்சுதான் நம்ம வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். ஆனா நம்ம அந்த போராட்டம்ங்கிறது ஏதோ அந்த நேரத்துக்கு சாப்பாடுக்கு வேணும், திருமணம்ன்ற பந்தத்துக்கு ஒரு பணம் தேவை, குடும்பம் நடத்துறதுக்கு, இப்படி ஏதோ ஒண்ணு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டேதான் சிக்கலான வாழ்க்கையை சமாதானமாக்கி கொண்டு எல்லோரும் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு இந்த நவதானியம் ஒரு செயல்முறை வடிவம், அதுக்கு உண்டானதே நான் சொல்லிட்டேன். அப்போ எல்லாமே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறோம். அந்த வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலான வாழ்க்கையை நாம சப்பென்று ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆக்கி கொள்வதற்கு, மேலும் மேலும் நம் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேடிக்கொள்வதற்குத்தான் இந்த பரிகாரங்களை தவிர, பரிகாரத்துக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லல. இதுக்கு மேலான ஒரு சக்தி நம்ம கையில இருக்கு. அந்த ஆத்மாவை அடைகிற சக்தியை நம்ம வர வைக்கணும்னா சிக்கல்ல இருந்து முதல்ல வெளில வரணும். ஏன்னா எங்க வாழ்க்கையில பொழுதனைக்கு எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறோமே. குளத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா மேல அதுவா ஏத்துறது 3 வாட்டி விடுமா, எங்க ஐயா சொல்லுவாரு. அப்போ டம் கட்டி நீ மேல வந்து ஏதோன்னு கிடைச்சி கைய மேல தூக்கிட்டேன்னா நீ கீழே இறங்கிடுவோமா. அப்ப நீ மேல வரும் பொழுதே வாயில மூச்சு டம் கட்டினா மேலே நின்னுடும். அப்ப எடுத்துட்டு விடுமா, உன்னை உடனே அமுக்கிடாது தண்ணியில விழுந்ததும். அப்ப எது நீச்சல் போடுறோம் நம்ம. அப்ப சைட்ல வேணா கைய தட்டி தட்டி போட்டு மாதிரி பண்ணலாமே தவிர, மேல மொத்தமா 2 கையை தூக்கிட்டேன்னா கீழே இறங்கிடும். அப்ப மேல 2 கையும் ஒன்னா தூக்குனேன்னா தண்ணிக்குள்ள நீ மொத்தமா இறங்கிடுறேன்னு சொன்னேன்னா, அப்ப சரணாகதின்னு சொல்லிட்டு இறைவன் பாதத்தை போய் நீ புடிச்சு 2 கையும் தூக்கிட்டேன்னா திருநாகரசருக்கு ஒரு கல்லு கிடைச்சதோ சிவலிங்கம், அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அப்ப நம்ம எதிர்நீச்சல் போடுறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்போ சமாளித்து வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் மனதிடகாத்தரத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு குடும்பத்தில் இருந்து தான் ஒரு தவயோகி வந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் எதிர்நீச்சலை போட்டுக்கொண்டு வாழ்வதற்கும் தவத்தை ஏற்பதற்கும் வழிகாட்டியாகவும், சித்தர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏதோ குடும்பம் இருக்கு. சில சித்தர் குடும்பத்தோட இருக்காங்க, சில சித்தர் குடும்பம் இல்ல. அப்போ மனம் என்னும் மாடு இல்லையா, அந்த மனதை அடக்கணும். அப்ப இந்த சிக்கல் எல்லாம் தீரணும். இந்த சிக்கலும் தீரணும், என் குடும்பத்துல ஒரு சமாதானமும் ஆகணும், மனமும் நிம்மதி அடையணும்னா அப்ப நம்ம கொஞ்சம் என்ன பண்ணலாம், இந்த பரிகாரங்கிற ஒரு செயல்பாட்டுக்குள்ள போயலாம். எங்கேயும் என்னால போக முடியுது, 9 நவகிரகத்தை டெய்லி சுத்த முடியும், ஓகே போ முடியல, அப்ப நவதானியத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சிடு. அப்ப சிக்கல்களை மோதி மோதி திரகடித்து நாம் மண்டையை உடைத்துக் கொள்வதை விட வாய்ப்பு என்னும் ஒன்று பெற பெற்றால், வாய்ப்பு கிடைக்குது, இந்த கொஞ்சம் ஏத்துங்க, கொல்லிமலைக்கு போங்க, இடம் விட்டு இடம் மாறுங்க, அப்ப வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நாட்களை தள்ளாமல், ரொம்ப செலவும் இல்லாமல், அப்ப அந்த சிக்கல்களை தீர்க்குவதற்கு வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுமா, சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு உண்டான முதல் வழி என்ன இந்த மாதத்திற்கு என்பதை குறிப்பிட்டு நாம் எழுதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு நூற்றுக்கணக்கான சிக்கல்கள் வரும்பொழுது அது முதல் சிக்கல் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நூற்றுக்கணக்கான சிக்கல் இருக்கலாம், சொல்லுக்கு அடங்காத வேதனைகள் இருக்கலாம், ஆனா அதுல ஏதோ ஒண்ணு முதன்மையா இப்ப தீர்க்கணும்ன்றது இருக்கும். அப்ப அந்த முதன்மையா தீர்க்க வேண்டியது எதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணும், பார்த்துக்கிட்டு அந்த சிக்கலை கண்டுபிடித்து நாம் அதை கையளவில் எழுதி 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 இந்த சிக்கல் தீர்ந்து விட்டது. இந்த நவதானியத்துக்கு கீழே கூட வச்சுக்கலாம், அது ரொம்ப பெருசா இருக்கு, எனக்கு இப்போ இந்த 9 வாரத்துக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிறோம்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல ரெட்டிங்க்ல எழுதி நவதானியத்துக்கு ஒரு தட்டு வைக்கிறீங்கன்னா தட்டு கீழே வச்சு அதுக்கு மேல தட்டு நவதானியம் விளக்கேற்றி வைக்கும் பொழுது அந்த சிக்கல்கள் நடைமுறைப்படுத்தும் வாழ்க்கையை செம்மனே நடத்துவதற்கும் சிக்கலை தீர்ப்பதற்கும் வழிவகுக்கும்.
அப்ப நமக்கு ரொம்ப ஈஸியா கூட போயிடுச்சு சிக்கலை தீர்க்கறதுக்கு. முகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும். நான் எப்பவுமே இல்லைங்க, ஏன்னா முடியவே இல்லைங்க, ஐயோ என்ன கஷ்டம் தெரியுமா அப்படின்னு பொழுதனையும் சோகத்தோடும் வருத்தத்தோடும் மனதில் இல்லாமல் பொலிவையும். முகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இத்தனை இருக்கா தெரியவே இல்லையே, எத்தனை பளிச்சுன்னு இருக்காங்க, பார்த்தா யாரும் சொல்ல மாட்டாங்களே. அப்ப நம்ம அந்த உடம்புல அந்த இறைவனோட சக்தியும் முகத்துல பொலிவையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி இதை சாத்தியமாகும், சாதிக்கலாம், எப்படி நாம இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் இருந்து கொண்டே அந்த சிக்கலை சமாளிக்கும் சாமர்த்தியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எழுதும் எழுத்திலும் அழகு கொஞ்சம். அந்த எழுதும் போதே முதன்மையான எழுத்த என்ன பண்ணும், அழகு கொஞ்சம் எழுதணும். இந்த வேலை எனக்கு உடனே கிடைத்து விட்டது, எனக்கு குழந்தை பிறந்து விட்டது. நீ இந்த நவதானியத்தை நான் வைக்கும் பொழுது 9 வாரம் அப்படின்னும் பொழுது, ஒரு தீட்டாய் 1 வாரம்னா கூட நீ 9 வாரம் ஏத்தும் பொழுது உருவாக்கத்துக்கு சக்தி இருக்கு. எனக்கு குழந்தை அடுத்த 9வது மாதம் பிறந்து விடும், 9 மாதத்துக்குள் எனக்கு திருமணம் நடந்து விட்டது. இப்படி பாசிட்டிவா நம்ம அதை எழுதும் எழுத்தில் அழகை வளர்த்து கொண்டு எழுத்திலும் அழகு கொஞ்ச வேண்டும். இப்படி உங்கள் சிக்கலை நீங்களே தீர்த்து கொள்ள எண்ணத்தளவில் அழகை உருவாக்கி கொண்டால் முகப்பொலிவும் முகத்தில் ஒரு சந்தோஷமும் அமைதியும் இருக்கும். நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், அந்த நோய்வாயிலிருந்து நான் எப்படி தீர்ப்பதுன்னு அப்படி இருக்காம, என் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும், நான் என் உடல் பலமாக இருக்கின்றது, நான் நன்றாக அயன் லேடியாக இருக்கிறேன், நான் ஒரு இரும்பு மனிதனாக வாழ்கின்றேன், நான் ஒரு தவசாலியாக ஆவதற்கு எனக்கு இந்த நவ கோள்களும் எனக்கு உதவி செய்யும். எந்த சிக்கலும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், எனக்கு நான் தவத்தில் நான் மேன்மை அடைய, தவசாலியாக தவத்தில் நான் எல்லா பொலிவுகளையும் எல்லா ரகசியங்களையும் அடையக்கூடிய ஒரு சக்தியை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன் வச்சுட்டு அந்த நவதானியத்துக்கு கீழே வச்சுட்டு உண்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த 9 கிரகங்கள் வேணும், இல்லாம வாழ்க்கை நடத்த முடியாது. அப்ப அதில் ஒரு அழகு. என் ஆத்ம பலத்தை நான் பெறுவதற்கும் அதன் ரகசியங்களை அறிவதற்கு நான் இந்த விளக்கு ஏற்றுகிறேன். என் குழந்தை நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறது, அது இத்தனை மார்க்குகளை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அந்த விளக்கு கடியில வச்சுட்டு விளக்கை ஏத்தலாம், அந்த குழந்தைய ஏத்த வைக்கலாம். நான் 500 மார்க்குனா 495 மார்க்கு யார் அப்போ விட்டது சொல்லுங்க. வர போறது அவனோட படிப்பு, எழுத போறது இறைவனோடது. வர நிறைய கேட்டாதான் அங்க வர்றது ஒரு 300 350 இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான ஒரு சூக்கும ரகசியங்களை நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அது என்ன ஆயிடும், அந்த குழந்தைங்களோட அதி புத்திசாலித்தனம். என் குழந்தை அதி புத்திசாலித்தனமாக இருக்கிறது, என் குழந்தை ஆனந்தமாக இருக்கிறது, என் குழந்தை அறிவாற்றலின் மேன்மையாக இருக்கிறது. அப்ப அந்த பாசிட்டிவ கொடுத்துட்டு நம்ம அந்த விளக்கேற்றும் பொழுது அந்த 9 நவகிரகங்களை எப்படி நம்ம இடைக்காடர் செஞ்சாரு, 9 நவகிரகங்களையும் வர வச்சு இடத்துக்கே மாத்தினார் இல்லையா? அந்த மாதிரி அந்த 9 நவகிரகங்களையும் நம் வீட்டுக்கே நாம வர வச்சு அந்த செயல்பாட்டுகளை குறைப்பது. அப்ப இது எவ்வளவு பெரிய உன்னதமான வேலை நமக்கு. அப்ப இது செய்யும் பொழுது நேருக்கு நேர் சிக்கல்கள் வந்தாலும் சிந்தித்து வாழ்வில் குறிக்கோள் என்பதை மறக்காமல், உடைந்து போகாமல் ஆக்க வழியை தேர்ந்தெடுத்து அகவழி பாதைக்கு செல்வதற்குண்டான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சீக்கிரம் நமக்கு ஒரு ரெமெடி கிடைக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் செய்யும் பொழுது. இது என்ன சும்மா நினைக்காதீங்க, நவதானியத்துல அத்தனை ஒரு அறப்பரியான ஒரு. அதனால் சிக்கலை நாம் வலிமை உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்குத்தான் இறைவன் சிக்கலை நமக்கு தருகிறான். ஒரு குழந்தையை தருகிறான் என்றாலும் அதன் மூலமாக நம் பாடம் கத்துக்கொள்ள தருகிறான்.
ஒரு குழந்தை ஒரு பெண்ணுக்கு பிறக்கிறது என்றால் அந்த பெண் பூமி மாதாவை விட பல மடங்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பெண்ணு கருவுறுவதும் ஒரு குழந்தையை வளர்ப்பதும் அதை ஆளாக்குவதும். அப்ப அந்த பெண்ணிற்கு அந்த பொறுமையும் அந்த பூமி தாயை விட பன்மடங்கு உனக்கு அந்த ஆளாக்குற சக்தி வந்துடுச்சுன்னா அப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்கா சிக்கலை சமாளிக்கிற சக்தி வந்துடுச்சு. அப்ப அங்க எங்க சிக்கல் இருக்கு? உனக்கு சிக்கலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சிக்கல் வந்தாலும் நீ வா உறுதியோட நிக்கிறேன்ற மாதிரி நிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி வந்துரும், தைரியம் வந்துரும், தன்னம்பிக்கை வந்துரும். அங்க அந்த கர்வம் போயிடும், தானுங்கிற அகங்காரம் போயிடும். ஒரு நவதானியத்துக்குள்ள நவ கிரகங்கள் எப்படி அடக்கி ஆளுதோ நம்ம உடம்புக்குள்ளேயும் நவ துவாரங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த துவாரங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாயுக்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு வேலையை நமக்கு கடைசி மூச்சு போற வரைக்கும் செஞ்சுன்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இந்த 9ஐயும் நீ கை கொண்டு அதை அடக்கி ஆள முடியாது. அது கிட்ட அன்பா கேட்டுக்கலாம். அவங்கள அடக்கிறதுக்கு நாம யாரு? ஏன்னா படைப்போட ரகசியம் தெரிஞ்சவங்களே அவங்கதான். அப்ப கர்மா இங்க அப்படியே கட்டி கரையுது. அப்ப அத கரையிற கர்மா இல்லாம எந்த மனுஷனும் பிறக்க மாட்டான். கர்மா கர்மா சொல்றாங்களே, வினை வினைன்னு சொல்றாங்களேன்னா எல்லாமே இருக்குங்க. வாழ்க்கையில இல்லாம இருந்துச்சுன்னா நீ அதுக்கப்புறம் மனுஷனே இல்லை. புரியுதுங்களா? அதெல்லாம் இருக்கும், எப்பேற்பட்டவனுக்கும் இருக்கும். அதை எப்படி நம்ம கையாண்டுகிட்டு எந்த விதத்துல நாம போறோங்கிறது தான் அங்க முக்கியமான செயல்பாடு. அப்ப அந்த முக்கியமான செயல்பாடாக இருப்பது நமக்கு நவதானியம். அப்ப எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்க்கமாக தீர்த்து நமக்கு நவ சக்திகளையும் தரக்கூடிய வல்லமை தந்திடும். இதுக்குதான் நம்ம நவராத்திரி திருவிழாலாம் கொண்டாடுறது, 9 அம்மன் சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஒவ்வொரு சுண்டல் செஞ்சு வச்சு கும்பிடுறோம். ஞாபகம் பண்ணி பாருங்க, நவ கிரகங்களுக்கு தேவையான சுண்டலை தான் நம்ம படைக்கிறோம், பூவை படைக்கிறோம். ஒவ்வொரு சக்கராசுக்கும் தேவையான பூ கலர்களை கொடுக்குறோம். அப்ப அதுக்கு உண்டான வெண்பொங்கல் கொடுக்குறோம், அதுக்கு உண்டான ஒரு சக்கரை பொங்கல். அப்ப நம்ம படைக்கும் பொழுதே 9 நவதானியங்கள், 9 நவராத்திரி இல்ல, 6 சஷ்டி, அப்புறம் இந்த நவராத்திரியிலே வசந்த நவராத்திரி, பஞ்சமி நவராத்திரி, புரட்டாசி மாசம் வர அம்மா, இப்படி நிறைய நவராத்திரி, 3 நவராத்திரி, சித்திரை நவராத்திரி எல்லாம் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? எதுக்கு கொண்டாடுறாங்க? இதனோட தாற்பயம் என்னன்னா, இந்த மாதிரி மக்களை வாழ்வை வாழ்விக்கவும் அந்த வாழ்வில இருக்கிற சிக்கல்களை போக்குவதற்காகத்தான் இதெல்லாம் கொண்டாடுறது. நமக்கு அதெல்லாம் தெரியாம எப்ப பார்த்தாலும் தலையிலேயே கை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கோவம். நான் அம்மா அப்படிதான் பேசுவேன், என் பொண்ணு பேசுறதுக்கு யாரு என்ன கேட்கறது? அப்படியெல்லாம் நம்ம ஒரு குழந்தையை மேலும் மன பாரத்துக்கு குண்டாக்குறது, மனதை ரொம்ப கஷ்டப்படுத்துறது கூட பாவம். இதுக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி தெரிஞ்சிடுச்சா, அதுக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யலாம், என்ன மாதிரி பண்ணிக்கலாம், அந்த குழந்தையை மேன்மையாக்குறதுக்கு என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு க்ஷணம் நம்ம யோசிச்சு ஒவ்வொரு நாளும் தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு அந்த தெளிவில் நாம் சிந்தனையோட சித்தத்தை சிவன்பால் வைத்து சிந்திக்கணும். அப்ப சிந்திச்சா நமக்கு இந்த பயிற்சி ஆக்கம் தரும், வளர்ச்சியை தரும், சமநிலை தரும். இந்த பயிற்சியை பண்ணோம்னா நாம் ஆக்கமான ஒரு வளமான வாழ்க்கை வாழலாம், சமநிலையோட வாழலாம். தெய்வத்தையும் கை கொண்டு, எந்த தெய்வமும் ஒருத்தருக்கு உதவிதான் செய்யுமே தவிர தவறு செய்யாது. அப்போ எந்த ஒரு தெய்வமும் வாரி சுருட்டி கொண்டு நமக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். உதவி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அப்ப சிக்கலை போக்கிக் கொள்ள நம் வாழ்க்கையில் எதிர்நீச்சலை போட்டுக் கொள்வதை விட இது ஒரு அழகான ஈஸியான பயிற்சி ஆகும். அப்ப இந்த பயிற்சியை செய்யறதுல யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கு பாருங்க.